ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கறி குழம்பு பாருங்க. ஆடு வெட்டியாச்சு. ஆட்டுக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்க, எண்ணெய் ஊற்றிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், வணங்கிட்டு இருக்குது. ஒரு கட்டிங் போட்டாச்சு. இந்தாண்ட பாருங்க, ஆடு உரிச்சிட்டு இருக்காங்க. ஆடு தொங்குது. அடுத்து நம்ம ஆட்டுக்கறி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆட்டுக்கறி குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம். அதை போடுறாங்க. சோம்பு பூண்டு வச்சுருக்காங்க. அனலை கம்மி பண்ணுங்க, தீயுது. சோம்பு பூண்டு, வெங்காயம் கொட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆட்டுக்கறிக்கு தேவையான ஒரு ஆடு, அந்த ஆட்டுக்கு கறி தேவையானது எண்ணெய் ஊற்றிருக்கோம். பட்டை கிராம்பு நுணுக்கி போட்டிருக்கோம். ஒரு கை பூண்டு தட்டி போட்டிருக்கோம். சோம்பு தட்டி போட்டிருக்கோம். போதுப்பா. போடு நல்லா வெங்காயத்தை போடு. நல்லா வெங்காயத்தை போடு. இவங்க தான் சமையல் மாஸ்டர். இப்போ வெங்காயம் ஒரு பேசன் அளவுக்கு ஒரு வெங்காயம் போட்டுருக்கோம். கருவேப்பிலை போட்டிருக்கோம். நல்லா வணங்கி இருக்குது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினோம். பட்டை கிராம்பு போட்டுவிட்டோம். இஞ்சி பூண்டு தட்டி சோம்பு போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. தக்காளி போட்டாச்சு. இப்போ ஒரு ஆட்டு கறியை ஒன்றா உள்ளே போடுறாங்க. இதில் ஒரு 4 மாஸ்டர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கிண்டிகிட்டு இருக்காங்க. ஒன் 2 3 4 கறி வந்துருச்சு. எண்ணெய் ஊற்றினிச்சு. பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கினாங்க. கறி ஒரு ஆட்டு கறியை ஒன்றா போட்டிருக்காங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. 1 2 3
ஒன்று 4 பேர் குத்த போட்டோம்மா. சமையல்காரங்க சமைக்கிறாங்க. ஆமாம், அது சொன்னதுதான் அறியாமல் போட்டோங்க. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்னா கிடா வெட்டு பூசை கோயிலில் விருந்து. கேளுங்க. இல்லை அது செஞ்சுதான் ஆகணும். கப்பில் வச்சுக்கோங்க, போட்டு நைட்டு வரலும் வச்சுக்கிட்டு போடுவாங்க. குழம்புல இருந்தால் தெரியாது. போட்டு கொஞ்சம் மூடி போடுங்க, அப்போ தான் அது இதாகும். எல்லாம் போடுங்க. இங்கே இருக்கு. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றணும், பட்டை கிராம்பு தூள் போட்டோம், இஞ்சி பூண்டு சோம்பு நுணுக்கி போட்டோம், வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், எல்லாத்தையும் வணக்கி விட்டோம். மட்டன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். கறி நல்லா வேவுது, தண்ணி ஊற்றிக்கிட்டோம். கறி இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, சோம்பு அரைச்சி வச்சதையும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து இதில் போட போகிறோம். 1 hour கழிச்சு வாங்க. இப்போ இல்லை, இன்னும் 1 மணி நேரம் ஆகட்டும். ஐயா 8 நாளைக்கு இங்கே தான் இருப்பாங்க. எதுக்காக வராங்க? இப்போ பாருங்கள், இதில் வந்து வெங்காயம், தக்காளி வணக்கி வச்சு, சோம்பு எல்லாம் வணக்கி வச்சு, தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றியிருக்கோம். இந்த மசாலா இதுதான். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கறியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அது வறுவல். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த குழம்பு கொதிச்சிடுச்சுன்னா இறக்கிடலாம். இதுக்கப்புறம் இந்த என்னென்னா இதில் இருக்க கறியெல்லாம் எடுத்து அரிச்சிட்டு நம்ம ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை கிராம்பு பொடி போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. வேணாம், 2 தக்காளி தானே இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியா? வந்து வெள்ளமா இருக்கு, நடுப்புற தான் மோடா இருக்கு. ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். யார் சொல்லுங்க? எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பொடி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. 3 பேர், ஒருத்தலைங்க 2 பேருங்க. ஒரு 3 மாதத்துக்கு இருக்காங்க. இந்த 3 மாதம் போட்டு நல்லா வதக்கணும். இவங்க நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. கறி போட்டால் வணங்கிக்கணும். அது கிட்னி வறுக்கிறதுக்கு ஆட்டு சுவரட்டி எடுத்து மல்லித்தூள் போட்டிருக்காங்க, மிளகாத்தூள் போட்டிருக்காங்க, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க, தனியாத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மட்டன் சுக்காவுக்கு. உப்பு போட்டுக்கிட்டாங்க. இந்த மிளகாத்தூளுக்கு தான் உப்பு இப்போ ஒரு 15 கிலோ மட்டனை எடுத்து கொட்டிக்க போகிறாங்க.
அம்மா குழம்பு ஒரு ஜக்கு எடுத்துருவாங்க அம்மா. நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் குழம்பு அந்த கிரேவி கொஞ்சம் இந்த குழம்பு மட்டன் கிரேவி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுறாங்க திக்காக வரத்துக்கு. மிளகு பொடி இல்லை மிளகு தூள் ஆர்டர் கொடுத்துருக்கு. மிளகு ஆஃப் ஆகிடுச்சா? போதுமா? இல்லை போதுமா? போதும்.